அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் 22/2/1732 முதல் 14/12/1799 வரை 67 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் 1774ஆம் ஆண்டு ஒரு ஞாயிறு ஆராதனையில் இருக்கும்போது இங்கிலாந்து மக்கள் தன் மக்களால் அடிமைப்பட்டு இருப்பதை உணர்ந்தார். எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தார். 1774ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பிலதெல்பியா என்னும் இடத்தில் முதல் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அப்பொழுது 35ஆம் சங்கீதம் வாசிக்கப்பட்டது. அருள் திரு ஜேக்கப் டச் என்பவர் ஜெபித்தார். நான் உம்முடையவன், யுத்தம் உம்முடையது, என் தனத்தை மீட்டிடும் என்று மீண்டும் மீண்டும் ஜெபத்தில் கூறினார். அமெரிக்காவும் பின்பு விடுதலை பெற்றது. நான் என்னுடையவர்களை மீட்டேன் என்னும் நிறைவார்த்தை அவர்களின் ஜெபத்தின் மூலம் நிறைவேறியது. இன்றும் நம் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். பாவம், சாபம், நோய் போன்ற அடிமைத்தனத்தில் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் தவிக்கும் எண்ணற்ற உள்ளங்களுக்கு நமது ஜெபம் எவ்வளவு தேவை என்பதை உணர முடிகிறது. நாம் நமக்காகவே ஜெபிக்காமல் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். யோபு மற்றவர்களுக்காக ஜெபித்ததின் பயனாக தேவன் யோபின் சிறையிருப்பை மாற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் அவனை ஆசீர்வதித்தார். இச்சவாலை ஏற்றுக்கொண்டு நாமும் பிற நலனில் அக்கறை உண்டு ஜெபத்தை ஏறெடுப்போம். சங்கீதம் 66:19. மெய்யாய் தேவன் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். Psalm 66:19. Truly God has listened to the voice of my prayer. One song. ஜெபசிந்தை எனிதாரும் தேவா, என்னை அபயமந்துனக்கு கையளித்தேன் பொற்பாதா, அளித்தேன் பொற்பாதா. ஜெபசிந்தை எனிதாரும் தேவா, ஜெபசிந்தை எனிதாரும் தேவா, என்னை அபயமந்துனக்கு கையளித்தேன் பொற்பாதா, அளித்தேன் பொற்பாதா. ஜெபசிந்தை எனிதாரும் தேவா, ஜெபசிந்தை எனிதாரும் தேவா, என்னை அபயமந்துனக்கு கையளித்தேன் பொற்பாதா, அளித்தேன் பொற்பாதா. ஜெபசிந்தை எனிதாரும் தேவா, என்னை அபயமந்துனக்கு கையளித்தேன் பொற்பாதா, அளித்தேன் பொற்பாதா. ஜெபசிந்தை எனிதாரும் தேவா. ஜெபம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க யோபுவைப் போல இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த